2 பேரும் பார்த்துக்கிறாங்க, ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது மீனா கேட்குறாங்க, இதில் யாரா என் மருமக? அப்போ சொல்கிறாரு, இவதாம்மா அவன் மருமக, மற்ற 2 பேரும் என்னுடைய படத்தில் ஹீரோயின். என்னுடைய ஹீரோயின், அவங்க 2 பேரும் என்னுடைய படத்தில் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வராங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்புறம் அவங்க மீனா சொல்கிறாங்க, என் பேரனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன், நீங்கள் எல்லோரும் இருந்து ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி 2 நாள் வீட்டில் தங்கியிருக்காங்க. அப்போ வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பூனை அந்த வீட்டவே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிடுது. இருந்தாலும் அந்த பூனை அந்த வீட்டுக்கே விட்டு போக மாட்டேங்குது. அந்த பூனை கர்ப்பமாக இருக்குது. அப்போ குட்டி போடுறதுக்கு இடம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடு, குட்டி போடுற இடம் இருக்குது. அப்போ மீனா சொல்கிறாங்க, பூனை இங்கே குட்டி போடுற இடம் பார்த்துக்கிட்டு இருக்கு போல், இந்த பூனை நம்ம வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது நல்ல சகுனம் தான். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு புது உயிர் உருவாக போகுது போல், யாரோ கர்ப்பமாக போகிறாங்க, புது உயிர். ஏன்னா பூனை கர்ப்பமாக இருக்குது, குட்டி போட இடம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ மீனாவுக்கு அந்த பழைய இதெல்லாம் இருக்கும்ல. அப்போ நம்ம வீட்டில் பூனை இந்த மாதிரி இருக்குன்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் ஏதோ நல்ல செய்தி நடக்க போகுது போல், நல்ல விஷயம் நடக்க போகுது போல், ஏதோ குழந்தை உருவாகிருக்கு போல். அதனால் இன்னொரு பொண்ணு இன்னும் மாதமாக ஆகலை, கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. யாருக்கு? இவங்களுக்கு, ஐஸ்வர்யலட்சுமி அந்த பொண்ணுக்கு தான். ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு, இன்னொரு பொண்ணு குழந்தை பிறக்கல. ஸோ அந்த பொண்ணு ஒருவேளை என் பொண்ணு தான் மாதமாக இருக்க போகிறா போல், அதனால தான் ஒரு நல்ல சகுனமாக இருக்கே அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் வாஷ்ரூமில் ஒரு பொண்ணு வாமிட் எடுக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹேமா. அப்புறம் ஒரு வழியாக சமாளிச்சிடுறாங்க, இல்லைம்மா ஆண்டி ஃபுட்டு சேரலை, ஆனால் அவள் எதுக்கு வாந்தி எடுக்கான்றது பிரதீப்புக்கு தெரியும். அனுபமாவுக்கு கூட தெரியும். இவனுக்கு ஒரு பக்கம் பயம், ஐயோ வீட்டில் எதுவும் போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் அந்த பொண்ணு பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இவனுக்கு ஒரு பயத்திலேயே இருப்பார்ல. யார்? பிரதீப். இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கடையில் இப்போ தலைவருக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருதுன்னா, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், இன்னொன்று அவருக்கு ரிட்டைர்மெண்ட் டேட். தலைவர் அந்த பஸ் கண்டக்டர் போஸ்டிங்லேருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறேன், ரிட்டையர்ட் ஆக போகிறேன். அது போக கோயில் கும்பாபிஷேகம் வருது. அது அடுத்தடுத்த நாளில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் நான் ரிட்டையர்ட் ஆகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு.